உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். குழம்பைங்கள அண்ணே இத கொண்டு வரனே சீக்கிரம் டி. கறி எடுத்து வைக்க முன்கிற நோதா போடுறேன்னு எடுத்து வை. வைக்குதண்ணே. இனி அம்பட்டுதான் எவளுக்காவோ யாருக்காவோ இந்த சம்பவம் ஒரு சொட்டு கண்ணீர் விட மாட்டேன். நான் ஒண்ணும் உங்களுக்காகலாம் கண்ணு கலங்கல. குழம்பு உரப்பா இருக்கு, அதுக்காக தான் கலங்குதேன். போதும், அம்பட்டும் போதும். இவளுகள் எல்லாம் மனசுல தூக்கி வச்சு சம்மதம் இல்ல. போதும். என்னன்னு தெரியலத்தா, இந்த குடும்பத்துக்கு ஒரு நல்லது நடக்க போகுது. மாப்பிள்ளை என் பிள்ளைய தங்கமா வச்சு பாத்துக்கிறார். இந்த வீட்லயும் ஒரு குழந்தை வந்து அங்கேயும் இங்கேயும் விளையாட போகுதுன்னு நினைக்கிறப்ப எல்லாமே தப்பா நடக்குது. விடுங்க மாமா, போக போக தான் எல்லாம் சரியாகும். இல்லத்தா, இதை இப்படி விட்டுறக்கூடாது. நாம தான் சரி பண்ணணும். சரி பண்றேன். ஏதாவது ஏற்பாடு பண்ணணும். சீக்கிரமா இதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணணும். பண்றேன். எனக்கு தேவைப்படுறதுல ஒண்ணுதான், என் தங்கச்சிங்க என் கண்ணு முன்னாடி வாழணும். அவளுக்கு நிம்மதியா இருக்கிறத நான் கண்ணார பார்த்தாலே போதும் எனக்கு. அண்ணா, நான் உன் தங்கச்சின்னு மனசார உன் பேச்ச மீறி போவனா? ஒரே ஒரு தடவை பஞ்சாயத்துல உன் பேச்ச மீறின, அதுக்கே இன்னைக்கு வரைக்கும் மனசு நொந்து அழுதுகிட்டு இருக்க. இந்த தடவை உன் பேச்ச மீறினதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு, ஆனா அத உன்கிட்ட என்னால சொல்ல முடியாது. சொல்லவே முடியாது. நடந்த எதுவும் உனக்கு தெரியவே தெரியாதுன்னா. என்னாச்சு மாமா? திடீர்னு வீட்ல ஆரும் இல்லையான்னு போன் பண்ணி கேட்டீங்க. பேசும்போதே குரல் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏதாவது பிரச்சனையா? மாமா, என்னது இது? இது என்னோட ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரி தெரியலையே. வேற ஆரோடதோ ரிப்போர்ட் மாதிரி தெரியுது. ஆரோடது? அதுல என்ன பேர் போட்டிருக்குன்னு படி. பாக்யமா? அத்தையோட ஃபைலா? அத்தைக்கு என்ன? டாக்டர் இப்பதான் விஷயத்த சொன்னாவ. கேட்டதும் உடஞ்சு போயிட்டேன். சகி, ஐயோ மாமா, என்ன விஷயம் சொல்ல மாட்டீங்களா? அம்மா 4 நாளைக்கு முன்னாடி மயக்கம் போட்டுச்சுல்ல. 4 நாள் முன்னாடி மட்டுமா? இந்த மாசத்திலே 4-5 வாட்டி மயக்கம் போட்டு விழுந்துடுச்சுல. மனசுக்குள்ள ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதான் தூத்துக்குடி கிரேஸ் டாக்டர் கிட்ட அம்மையை கூட்டிட்டு போனேன்.
ஏன் மாமா நம்ம பரணி கிட்ட காட்டியிருக்கலாம்ல. அதான் சொன்னோம்ல, மனசுக்குள்ள ஒரு மாதிரி பயமா இருந்துச்சுன்னு. அதான் கிரேஸ் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனேன். டாக்டர் என்ன சொன்னாவ? 2-3 டெஸ்ட் ஸ்கேன் எல்லாம் எடுத்தாவ. இன்னைக்கு நேர்ல வந்து ரிப்போர்ட்டை வாங்கிக்க சொன்னாவ. அதான் நான் போயிருந்தேன். ஐயோ மாமா, நீங்க அழுவுறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா வருது. டாக்டர் என்ன சொன்னாவ? நான் பயந்த மாதிரி தாண்டி. அம்மைக்கு மூளையில ஒரு கட்டி இருக்கான். மூளைக்கு போற ரத்த குழாயில கட்டியா. அது பெருசாகிறதுனாலதான் மூளைக்கு போற ஆக்சிஜன் சப்ளை அப்பப்ப தடைப்பட்டு மயக்கம் வருதான். ஐயோ மாமா, என்ன சொல்லுதிய? ரத்த கட்டியா இருக்குமோன்னு கேட்டேன். கிரேஸ் டாக்டர் அதெல்லாம் இல்லப்பா, இது நிச்சயம் ரத்த கட்டி இல்லைன்னு சொல்லுதா அவ. வேற ஏதோ ஒரு கட்டின்னு சொல்லுதா அவ. ஐயோ மாமா, எனக்கு ரொம்ப படபடன்னு வருது. எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியலட்டி. வேற ஏதோ ஒரு கட்டின்னா ஒருவேளை அது கேன்சர் கட்டியா இருக்கும். பயமா இருக்கு. மாமா, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. ஆண்டவ அப்படியெல்லாம் சோதிக்க மாட்டா. பரணி கிட்ட சொல்லலான்னு பார்த்தா அவளே அமெரிக்கா போற ஆசையில இருக்கா. இத சொன்னா அவ போகாம இருந்துருவா. அவ படிப்பை கெடுக்கணுமா சொல்லு. அதுவும் சரிதான் மாமா. சிவபால சின்ன பையன், இந்த தகவலை சொன்னாலே அவன் தாங்க மாட்டான். அப்பா கிட்ட சொன்னா வேற வேணையே வேணாம். இத வச்சு ஒரு பெரிய கலாட்டாவே பண்ணிடுவார் அவர். யாருக்கிட்டே இந்த விஷயத்தை சொல்லாம காப்பாத்திர முடியுமா மாமா? காப்பாத்திடாமல ஆகணும். டாக்டர் ஒரு சின்ன நம்பிக்கை கொடுத்திருக்காவ. மருந்து மாத்திரை எல்லாம் தந்திருக்காவ. 10 நாள் மாத்திரை சாப்பிடணும். அதுல கட்டி கரையிலன்னா அப்புறமா பயாப்சி பண்ணி பார்க்கணும்னு சொல்லியிருக்காவ. அப்படின்னா ஒருவேளை அது கரையிலன்னா அது புத்துநோய் கட்டியா இருக்குமோன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லியிருக்காவ. ஐயோ, அம்மாவை கூடவே இருந்து பாத்துக்கடா, அவங்கள சந்தோஷமா பாத்துக்கடான்னு அவங்க என்கிட்ட சொல்லியிருக்காவ. ஏன்னா கட்டி கரையிலன்னா உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காவ. இல்ல, எங்க அத்தையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். சீக்கிரம் உடனே கிளம்புங்க, நம்ம வீட்டுக்கு போயிருவோம். அத்தையை நல்லா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. புறப்படுங்க மாமா, போவோம். இருடி இரு. இப்படி திடுதுப்புன்னு போய் நின்னா என்ன எதுன்னு எல்லாரும் கேட்க மாட்டாங்களா? நம்ம விஷயத்தை சொல்ல வேண்டி வந்துடாதா? அதுக்காக அத்தையை அனாதையா விட்டு சொல்றீங்களா? இருடி இரு, என்ன செய்யலான்னு யோசிப்போம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.